அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷலாக கிரேப் வெண்ணிலா புட்டிங் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இது அட்டகாசமான ரெசிபியாக இருக்கும். பசங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சீட்லெஸ் கிரேப்ஸ் தான். நீங்கள் எந்த கிரேப்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தால் எல்லா கிரேப்ஸையும் நம்ம இப்போது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்தளவு நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும் நம்மளுடைய கிரேப்ஸு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமேல நீங்கள் மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். சூடாக இருக்கும் போதே நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அரைக்கும் போது கை காலெலாம் தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்த ஜூஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த துகள்கள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது நமக்கு தேவையில்லை. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற ஜூஸை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா கரையணும். இப்போ இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எந்த அளவு நல்லா கரைச்சா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மிக்ஸை இப்போ நம்ம கிரேப் ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண உடனேயுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே எந்த அளவு திக்காயிருச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா திக்காகணும். நல்லா திக்காகினதுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ்லேயே சுகர் இருக்குங்கிறதுனால நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது நல்லா திக்காயிருச்சுங்கிறது. இந்த அளவு நல்லா திக்காகணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய கிரேப் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாதி அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா செட் ஆகும். பேலன்ஸை ஃபைனலாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் கொதிக்கிறதுக்குள்ளாரையும் இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். பால் நான் எடுத்துருக்கிறது காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால் கூட எடுத்துக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோனையுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, நல்லா திக்காகிற வரைக்கும். இப்போ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறலாம். நான் 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். டேஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காண்டி ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா திக்காகணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற அந்த கிரேப் புட்டிங்லேயே கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம வெண்ணிலா புட்டிங்கும் ஆட் பண்ணிக்கலாம், பாதி அளவு. இது செட் ஆகிறதுக்காண்டி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுருங்க, அது நல்லா செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறமேலு இப்போ நெக்ஸ்ட்டு லேயராக மீதமுள்ள கிரேப் புட்டிங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே கிரேப் புட்டிங் செஞ்சதுனால அது கொஞ்சம் திக்காக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது செட் ஆகிறதுக்காண்டி ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே விட்டுறலாம். இது நல்லா சில்லுன்னு சாப்பிடும் போது தான் இதோடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம அப்படியே விட்டுறலாம், நல்லா கூலிங் ஆகட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமேலு இது எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சம்மருக்கு கண்டதை நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலையே இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஹெல்த்தியானது. இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இது வாயில் வச்சோனையுமே கரையிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸே சாப்பிடாத பசங்களுக்கு நம்ம இது போல் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது வரைக்கும் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.